7வது ஆண்டு விழா. இந்த 7 என்பது ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள். வாரத்தின் நாட்கள் 7. 7 வயது சிறுமி சுகம் பெற்றாள். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டு 6வது நாள் மனுஷனை உருவாக்கி 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுது. அதை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார் 7. இப்படி 7 அநேகமாக 7 என்பது எரிகோ பட்டணத்தை அந்த ஜோசுவா சுற்றி வந்தார். எரியோக்குள்ளே போக முடியல. ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாமா, ஒரு ரவுண்டு எரிகோ ஒரு ரவுண்டு போயிட்டு வா. இந்த தினமும் காலையில் போகிற ரவுண்டு மக்களோடு போனார். அவங்க எக்காலம் ஊதி அந்த எரியோவை சுற்றி வந்தாங்க. எரிகோ சோறுடைய அகலம், இந்த சோறுடைய அகலம் 6 அடி அகலம். 6 அடினா கிட்டத்தட்ட இவ்வளோ அகலம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் 6 அடி அந்த சோறுடைய அகலம். யாரும் டெஸ்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பெரிய ஒரு மதில் சுவர். ஆனால் அந்த மக்கள் 7வது நாள் சுற்றி வரப்போ அந்த கோட்டை தகர்த்தெறிந்தது. 7 நாட்கள் என்பது மிகவும் ஒரு விசேஷித்த ஒரு 7 என்பது வேதத்தில். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போட்டிருப்பாங்க 24x7 அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் 7 நாட்களும் திறந்தே இருக்கும். மூடியே 24 hours ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் திறந்துருக்கும். வாரத்தில் 7 நாட்கள் 7 நாட்கள் என்ன பண்ணியிருக்கோம்? திறந்துருக்கும். ஏன்னா மாதத்துடைய நாட்கள் அது ஜனவரி 31, பிப்ரவரி 28 அல்லது 29, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30. அந்த ஒரே டேட்டா ஈவனாக வராது. இந்த 7 நாட்கள் என்பது ஒரு விசேஷித்த ஒரு நாட்கள். அந்த 7வது வருஷத்தில் ஐயா கடந்த 7 வருஷங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு இப்போ 7வது வருஷம் கூப்பிட்டுருக்காரு. அப்படித்தானே? 7வது வருஷம் நீ கூப்பிட்டுருக்காரு. அந்த விசேஷித்த ஒரு நல்ல யார் என்ன என்ன ஷாலும் திருச்சபை, ஷாலும் ரகோபோத். ரகோபோத் என்பது என்ன அர்த்தம்? எங்கே இருக்கு? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அவர் சித்தனா போகிறாரு, பெலிஸ்தர் மட்டத்தில் போகிறாரு. ஒரு 4 ஊர் லைனாக இருக்கும் 26ல். எல்லாரும் கிணறு வெட்டுவார், தண்ணி வரும், விவசாயம் பண்ணணும், அந்த ஊருக்காரன் அடித்து விரட்டிடுவான். அப்படி 4 ஊருக்கு போயிட்டு அந்த 5வது ஊரில் ரெகோபோத் என்று பெயர். ரெகோபோத் என்பது அதுக்கப்புறம் அவங்க விரட்டலை. ஆண்டவரோடு வந்து பேசுகிறார். அவர் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, கவலைப்படாதப்பா சொன்ன பிறகு அந்த யாரெல்லாம் அவரை விரட்டினாங்களோ, பெலிஸ்தர், சித்தனா, அந்த எத்தனை ஊருமா? 1 கேராகு, எசைக்கு, சித்தனா, அபிமேலேக்கு, பெலிஸ்தர், கேரா, ஏசைக்கு, சித்தனா. அதுக்கப்புறம் அந்த 22வது வருஷத்தில் ரெகோபோத் அந்த ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ரெகோபோத்தில் அவர் கிணறு வெட்டின பிறகு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கி சொல்லி அதுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் என்று பெயரிட்ட பிறகு அந்த ராத்திரியில் ஆண்டவரோடு வர்றாரு. வந்து என்ன சொல்றாருன்னா, தரிசனமாகி உன் தகப்பனாகி நான். யார் பேசுறாரு? யாருன்னா அதுல நான் அந்த இடத்துல யாரு? கடவுள், ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், நான் உன் தகப்பனாகிய do not afraid, பயப்படாதே, நான் I am with you, நான் உன்னோடனே. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. நான் உன்னை பிளஸ் பண்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிளெஸ்ஸிங், ஆண்டோடைய பிளெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். ஆண்டோடைய பிளெஸ்ஸிங் கொடுத்த ஆண்டவர், உன் சந்ததியை டெவலப் பண்ணுவேன், மல்டிஃபை பண்ணுவேன். எப்படி மல்டிஃபைனா? 1 2 2 2 4 4 2 8 8 2 16 8 8 64 9 9 81 10 2 10 100 12 12 144. அப்படியே மல்டிஃபை. எப்படி? அதுதான் பழுகிறது, டெவலப் பண்ணுறது. ஒருவேளை கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் அம்மா அப்பா 4 பிள்ளைகள், இப்போ எங்களுக்கு 4 பேருக்கு 4 துணைவியார், 4 துணைவியாருக்கு 11 பிள்ளைகள், 11 பிள்ளைகளுக்கு 20 பேர பிள்ளைகள். இப்போ எங்கள் குடும்பம் ஒன்றா பிடிச்சுன்னா ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும். இதுதான் டெவலப்மெண்ட். இன்னும் கொஞ்ச நாளில் மூத்த பேத்திக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு 2, அடுத்த பேரனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு 2, அப்படியே டெவலப். இதுதான் பழுகி பெறுகிறது. ஒரு சர்ச்சை ஆரம்பித்தார், அப்புறம் 2 சர்ச்சை ஆரம்பிக்கணும், அப்புறம் 3 சர்ச்சை ஆரம்பிக்கணும். பழுகி பெறுகிறோம். ஒரு சர்ச்சிலே நிற்கக்கூடாது. இந்த வருஷம் ஒரு 7வது முதல் வருஷத்தில் 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இப்போ 5வது 7வது வருஷத்தில் 50 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும். ஆண்டு விழா கொண்டாடுறது பெருசில்
ஆண்டோடைய ஃபைனலில் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறாரு பாஸ்டர்? 50 ரெடியாக இருக்காங்களா? இருக்காங்க 50 பேர். அந்த டெவலப்மெண்ட்டு எல்லாமே தொழில் என்னென்னா இதுதாங்கிறது இல்லை. இப்போ நான் பிஸ்னஸில் போனேன். பிஸ்னஸில் நான் போகிறப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயது ஸ்கூட்டரில் என்னோடய பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஒரு 300 ரூபா என்னோட 300 ரூபா சேல்ஸுக்கு கொடுத்தாங்க. அது ஒரு 6 மாதத்தில் அந்த 300 ரூபா சேல்ஸ் 1500 ரூபா ஆக்கினேன். 6 மாதத்தில் 6500 ரூபா ஆக்கினேன்னா 25 வருஷம் கழித்து அதை 30,000 ரூபாய் ஆக்கினேன். 30,000 ரூபா ஆக்கினேன். இன்றைக்கி 3 கோடி ரூபா ஆக்கியிருக்கேன். இதான் மல்டிப்ளை. இதான் என்னது? டெவலப்மெண்ட்டு. அப்படியே இருக்கிறது இல்லை. ஒருவேளை அந்த போதுங்கிற மனசு பொன் செயலுக்கு மருந்து. இப்போ வியாபாரிக்கு போதுங்கிற மனது இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? ஆசையும் படக்கூடாது. நம்ம காசை தேடி போகக்கூடாது. பணம் நம்மளை தேடி வரணும். நம்ம காசை தேடி போகக்கூடாது. காசு நம்மளை தேடி போனால் நம்ம தேடி போனால் அது திருடாயிரும், அது வேறு மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த பணம் நம்மளை தேடி வந்துடணும். எப்படி? ஆண்டவர் நம்ம தேடி பணம் வந்துடணும். அதுதான் மல்டிஃபை. அதான் சொல்ல உடனே நான் பழுக பண்ணுவேன் என்று சொன்ன உடனே அவர் அங்கே உடனே ஆண்டவருக்கு ஒர்க்ஷிப் பண்ணுறார். ஆண்டவருக்கு அங்கே உடனே ஒரு ஒர்க்ஷிப் பண்ணுறார். அவர் பலிபீடம் கட்டி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தொழுது கொள்கிறார். தொழுது கொண்ட ஆண்டவர் யாரெல்லாம் அவனை விரட்டினானோ அத்தனை பேரும் வந்து சொல்கிறான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யூ பிளஸ் ஃப்ரம் லார்ட். நீ ஆண்டவரால். அவன் சொல்கிறாங்க, அவன் வந்து நீ கவலைப்படாத, நாங்கள் உங்களுக்கு எதிரி இல்லை. ஆனால் இவர் அவரை தேடி போல. ஒருவேளை நாம் மல்டிஃபை பண்ணணும்னா ஆண்டோடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, அந்த ஆண்டோடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறப்போ அதுதான் மல்டிஃபை. பொதுவாக 7வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற அவர் என்ன கேள்வி கேட்கணும்னா, 2 பேரும் ஜெயராஜ். இப்போ அவர் என்ன கேட்கணும்னா, முதல் வருஷம் எத்தனை பேர் இந்த சர்ச்சைக்கு வந்தாங்க? இப்போ 7வது வருஷம் எத்தனை பேர் நம்ம கூடி இருக்கோமா? ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் கூடி இருக்கோம்? அவர் கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். யார் கேட்கணும்? அவர் கேட்டுக்கணும். 1 கொரிந்தியர் 11:28 சொல்லுது, தன்னைத்தான் சோதி தெரிந்து எக்ஸாம் அவர் என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணணும். இப்போ போன 6வது வருஷம் ஆண்டுல யாரை வச்சு பேசினாரோ தெரியல, அன்னைக்கு எத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் கூடியிருக்காங்க, ஏன் எனக்கு குறையா இருக்குன்னு அவர் என்ன பண்ணணும்? அவர் பேசிக்கணும். ஒருவேளை நான் என்ன பண்ணணும்? போன வருஷம் எத்தனை மெசேஜ் போனேன், எத்தனை வருஷம் எனக்கு எத்தனை மெசேஜ். நான் திருச்சபை ஆரம்பிக்கல, நான் ஒரு பாஸ்டர். நான் பாஸ்டர் மீன்ஸ் யார் கூப்பிட்றாங்களோ கூப்பிட்ற இடத்துக்கு போவேன். இன்னைக்கு இது எனக்கு 3வது மெசேஜ், நாளைக்கு 3 மெசேஜ் இருக்குது. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை 4-5 மெசேஜ் இருக்குது. ஒருவேளை இந்த லெந்து நாட்கள்னு சொல்லப்படுவோம், ஒரு மனமாற்றத்தின் காலம். இந்த கடந்த வருஷத்தில் நான் எத்தனை சர்ச்சைக்கு போனேன், எவ்வளோ பேர் என்னுடைய மெசேஜை கேட்டாங்க, நான் எவ்வளோ மல்டிஃபை ஆகியிருக்கேன், என்னை நான் சோதிக்கணும், நான் இன்னும் டெவலப் ஆகிருக்கிறேன்னா. இந்த வேதத்தில் ஆண்டவரோடு நான் கடந்த வருஷத்தில் இருந்ததை விட இந்த வருஷம் அதிகமான நேரம் நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன்னா, நீங்களும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறப்போ நீங்களும் என்ன கேட்கணும்னா, கடந்த வருஷத்தில் நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், எனக்கு இப்படிப்பட்ட வீட்டு தந்தீங்கப்பா. நான் இந்த வருஷம் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு இப்படிப்பட்ட விடுதலை. இத்தனை ஆண்டுகள் என் கணவர் குடிகாரராக இருந்தார். ஆண்டவர் போகிறப்போ, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ, ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர், ஆண்டவரை நீ உயர்த்துகிற ஆண்டவர்னு நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ நாம் டெவலப் பண்ணணும். என் வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன், நான் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிக்குள்ளே போயிருக்கேன், நான் எந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்கிறேன்னு நீங்கள் முதல்ல உங்களை திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணி நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து போகிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். இந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்குறாருன்னா, மேல்நாட்டில் நீங்கள் இந்த குப்பை தொட்டி, இப்போ நம்ம ஊரில் இருக்கிறோம், பைக்கில் வரப்போ அப்படி தூக்கி போடுவாங்க. ஒரு 4 தொட்டி பிடிக்கிற இடத்துல 2 தொட்டி தான் வைக்கிறாங்க. 4 குப்பை தொட்டி வைக்கிற இடத்துல 2 தொட்டி தான் வைக்கிறாங்க. பாதி குப்பை கீழே இருக்குது. அது அந்த ஒரு கிழிஞ்ச பாய் யாராவது போட்டு போகிற பாயில் அள்ளி மேலே போடுறத பார்த்துருப்பீங்க. 2 தொட்டி 3 தொட்டி வைப்பாங்க. ஆனால் 6 தொட்டி வச்சா சரியாக இருக்கும். வைக்கல கவர்மெண்ட். நம்ம ஊர் பெரிய ஊர், மக்கள் தொகை அதிகம். நீங்கள் ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன்லாம் எப்படின்னா, நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிறப்போ கையில் ஒரு கேரி பேக்கும் ஒரு ஸ்டிக்கும் இருக்கும். காலையில் நாயை வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க. அது தன்னுடைய தன்னுடைய வேஸ்ட்டை வெளியே போகிறப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த வேஸ்ட்டை வெளியே போட்டோன்னா அந்த ஸ்டிக்கு மூலம் அந்த கேரி பேக்கில் போட்டு பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியில் கூட போடுவாங்க. கீழே ஒரு குப்பையும் இருக்காது. அந்த அளவுக்கு இப்போ மேல்நாட்டில் ரொம்ப சுத்தமாக இருக்கும். அந்த வளர்ச்சியோடு பார்க்குறப்ப இப்போ நம்ம ஊர் கொஞ்சம் பரவாயில்ல. ரோட்டில் கழிவு பொருளை நம்ம போடுறதில்ல.
பொதுவாக 98 விழுக்காடு 99 விழுக்காடு பாத்ரூமுக்கு போயிடுறோம். பப்ளிக் பாத்ரூம்னால இப்போ நம்ம ஊர் ஒரு 10 வருஷத்துல ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. முன்ன கிராமத்துக்குள்ள போனால் ஒரு கிராமத்தை அவுட்டரில் கழிவு மனிதனுடைய கழிவாக இருக்கும், நாத்தம் பொறுக்க முடியாது. எல்லா கிராமத்துலேயும் அவுட்டரில் வெளியில் போகிற வழியில் உள்ள வர வழியில். ஆனால் இப்போ ரொம்ப எல்லார் வீடும் அட்டாச் டாய்லெட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் அட்டாச் டாய்லெட் இருந்தால் அது ரொம்ப ஒரு மாதிரி நினைப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே கழிவான்னு. ஆனால் இன்றைக்கி அது இல்லைன்னா ரொம்ப வித்தியாசமாயிடுச்சு. அப்படி ஒரு குப்பை தொட்டியில் ஒரு பையன் உட்காந்து அந்த குப்பையெல்லாம் அள்ளி போடுறப்போ ஒரு சகோதரி வந்து வேகமாக தூக்கி போடுறாங்க. தூக்கி போடுறப்போ அந்த பை கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச பை அவன் மேலே குப்பெல்லாம் விழுது. குப்பெல்லாம் விழுது நான் பார்த்துட்டு அந்த சகோதரி விட்டாம்மா, ஏன்ட்டு கொடுத்துருந்தா நான் போட்டிருப்பேனம்மா, நீங்கள் போட்டிங்களே மேலெல்லாம் உங்கள் குப்பை அழுக்கெல்லாம் படுதம்மான்னு சொன்னான். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா போட்ட மேலே விழுந்துச்சு, இப்போ என்ன ஆயிட்டு, நீயே அழுகு சட்டை தானே போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. சரி, அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுச்சுன்னா அவன் வந்து கீழ்மட்ட வேலைக்காரர். அவர் என்ன பண்ணுறார், குப்பையை பிரித்து அதில் பிளாஸ்டிக்கு தனியாக டப்பா தனியாக பிரித்து போடுறார். ஒரு பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அதுக்குள்ளே இருக்குது. ஐயோ, விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இந்த அம்மா வச்சு மறதியாக போட்டுச்சேன்னு நினச்சிக்கிட்டு அந்த பொருளை பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் அவன் தங்கை பேசுகிறா, தங்கையோ தம்பியோ பேசுகிறாங்க. பேசி, அண்ணா நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா பணம் இல்லை, நீ கொஞ்சம் பணம் கூட, எனக்கு நீ தர்றேன், நீயே தரலையேன்னு கேட்குறப்போ அவனுக்கு பையை தட்டி பார்க்குறான். அவன்கிட்ட பணம் இல்லை, ஏடிஎம் கார்டில் செலவாயிட்டு, டெபிட் கார்டு ஆகிட்டு, வந்த பணத்தோடு அதிகமாக செலவாயிடுச்சு, என்ன செய்யணும்னு தெரில. அப்போ அந்த மோதிரம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ தன் நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறான், இது மாதிரி இந்த ரிங் வந்திருக்குப்பா, இந்த பொருள் வந்திருக்கு, நான் இது மாதிரி என் தங்கச்சிக்கு வேறு ஃபீஸ் கட்டணும், என்ன செய்யலாம் என்ன எனக்கு நினைக்கிறான். என்ன செய்யலான்னு நினைக்கிறப்போ அந்த 3-4 பேருக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த 3-4 பேரும் சொல்கிறாங்க, நீ அந்த ரிங்கை விற்று அந்த பணத்தை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடு, கடவுளாக உனக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு, நான் வழிபடும் கடவுள் உண்மையுள்ளவர், நல்லவர், பாதுகாக்கிறவர்னு அவன் சொன்னாங்க. உடனே அது நல்லா தோணிச்சு. உடனே அதை விற்கிறதுக்கு ஒரு கடைக்கு போனால் அந்த கடையில் அதை கொடுத்து வேலை பேசிட்டு இருக்கோம். அவன் மனதோடு ஒரு வார்த்தை பேசுகிறார், கடவுளை உணர்வு பேசுகிறார். அவங்க அப்பா பேசுனது ஞாபகத்துக்கு இருந்தது. அவன் வேலைக்கு வரணும், அவங்க அப்பா வேலைக்கு வரும்னு அவனை ப்ளஸ் பண்ணுறப்போ அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறர் பிள்ளை அவங்க இல்லாமல் இச்சிக்கக்கூடாதுப்பா, எதுனாலும் கடவுள்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாரே, இது அடுத்தவங்க பொருளாச்சே. அந்த சகோதரி போடுறப்ப நம்ம மேலே குப்பையை போட்டாங்க, அவங்க முகம் தெரியும் இந்த வீட்டுக்காரங்க, அப்போ அவங்க இல்லாமல் அவங்களுடைய இது இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடாதேன்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மாவை தேடி கொண்டு போய் அந்த பொருளை கொடுத்துட்றான். இதுதான் ஆண்டவர். எந்த மனிதன் உண்மையுள்ள மனிதனாக இருக்கிறானோ அந்த மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் சொல்றாரு, உண்மையுள்ள மனிதன் பிலிப்பியர் 4:8 சொல்றாரு, கடைசியாக சகோதரர்களே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ. தாவீது ஜெயிலில் இருக்காரு, சிங்கம் இருக்கு. அந்த தரியராஜா வந்து கேட்கிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற ஆண்டவருடைய தப்பி வைக்க வல்லவராக இருந்தாரா கேட்கிறார். அழுத குரல்ல கேட்கிறார் தரியராஜ். நல்ல பையன் தானியேல், அவனை கொண்டு ஜெயிலில் போட்டோமே, சாக என்ன நடந்தது, நான் ராத்திரிலாம் அவர் தூங்கலை, ராத்திரி டிஃபன் எடுக்கல, சாப்பிடல, பசி, பாஸ்டிங்கு, சாப்பிடாம ராத்திரிலாம் தூங்காம வெட்டிய போய் 4 மணிக்கே போய் அவனை தேடுறாரு. சொல்றார், ஆம் ராஜாவே, நீ சென்று வாழ்க, உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை, என் கடவுளுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ஐ எம் இன்னோசென்ட். ஆனால் ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கெட்டி போட்டாருன்னு சொல்றாரு. ஒருவேளை எந்த மனுஷன்ட்ட ஆண்டவர் உண்மையுள்ள மனிதனாய் இருக்கிறானோ அந்த மனிதன் சொல்றாரு, அதுதான் ரெகபோத், அந்த உண்மைதான் ஈசாக்கு. ஈசாக்கு வேதத்துல 2வது கல்யாணம் பண்ணாம அடுத்த பெண்ணோட முகத்தை பார்க்காம தன்னுடைய ஒரே மனைவி அந்த ரெபெக்காளை மட்டும் பார்த்து மாலை நேரத்துல ஜெபித்து இருந்த ஒரே மனிதன் யாருன்னா, ஆபிரகாமுக்காவது 3 சந்ததி, ஒரு சந்ததி வந்து இந்த யூத கோத்திரம், இன்னொரு அதுதான் ஈசாக்கு, இன்னொரு கோத்திரம் இஸ்மவேல், இன்னொரு கோத்திரம் இன்னொரு அம்மாவை அனுப்புறான். அந்த அம்மா தான் இங்க வந்த பிராமணர். போலர் கைவர் வழியா ஒரு அம்மாவை செட்டில்மெண்ட் அனுப்புறாரு, கேத்தூரான். அது அந்த அம்மாவுக்கு வந்ததுதான் 3வது சந்ததி தான் இங்க இருக்க நம்மள ஆண்டுகின்றது பிராமண சகோதரர்கள். ஆனா அவங்க அப்பா யாக்கோபு வித்தியாசமான ஆளு, யோசிப்பு நல்ல பையன்.
ஆனால் ஈசாக்கு தான் இருக்கிறதுல பெஸ்ட் மன்னா, உண்மையுள்ள மனிதனா. அந்த உண்மையுள்ள மனிதன் தான் அவர் சித்தன்னா, பெலிஸ்தர், இன்னொன்று என்னது ஏசன்னா, இன்னும் 4 பேரை தாண்டி 5வது ஆள் ரெகோபோத்தில் வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா. அந்த ரெகோபோத்து ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்க அன்பு சகோதரர், கடவுளுக்கு முன்னால் நீ உண்மையுள்ளவனா காணப்படுறப்போ உன்னை எல்லா நிலையிலும் இந்த பகுதியில வடசென்னையில் இருக்கிற திருச்சபையில உன்னை ஒரு பெரிய திருச்சபையாய் ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்க மாட்டார். இப்போ நம்ம கூட ஐயா இருக்காரு, அவங்க அப்பா கூட ஒரு 30 வருஷமா பழக்கம் எனக்கு. ஒரு மீட்டிங் என்னை கூப்பிட்டு போறாரு, வேசப்படி மார்க்கெட்டில் பைக்கை விட்டுட்டு என்னை கூப்பிட்டு வர்றாரு. திரும்ப போய் பார்க்குறாரு, பைக் இல்லை. அந்த வேசார்படி மார்க்கெட் பக்கத்தில் சுற்றி தேடுறாரு, பைக்கே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு போனால் அதே இடத்துல பைக் நிற்கிது. ஆண்டவர் எப்படி வாழ்வு கொடுத்தாரு பாருங்க. பொதுவாக நான் இதை சொல்றப்ப எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. ஒருவேளை அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் அதிசயமானவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். நீங்க என்ன வேதனையில் இருந்தாலும் ரெகோபோத் ஆண்டவராய் நமக்கு எல்லா நிலையிலும் உயர்த்தி, நீங்க கஷ்டங்கள் மத்தியில வேதனையின் மத்தியில தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு நிச்சயமா கொடுப்பார். அந்த ஆண்டவர் நம்மை ஒரு காலம் கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் தகப்பனை நோக்கி அவர் முன்னால நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள மக்களாய் காணப்பட வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறதுன்னா என் பிள்ளைங்க உண்மையா இருக்கணும். என்னில் குற்றம் என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமான்னு யார் கேட்டா? ஜீசஸ் மட்டும் தான் கேட்க முடியுது இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் யாருமே கேட்கப்படல. ஆனா அப்படிப்பட்ட ஜீசஸையே அப்போஸ்தலர் 10:32 கடந்த நாள் வாட்ஸ்அப்ல நான் கேட்டேன். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினாராம். தேவனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்து தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணம் தன்னை தாக்கினார். அப்படிப்பட்ட ஜீசஸே இயேசு கிறிஸ்து வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் பரிசுத்தமினால் நிரப்பினாரா? அந்த நிரப்பின பிறகு அற்புதம் செய்கிறாராவும் பிசாசின் கட்டுகளை உடைத்தெறியால் சுட்டு தெரிந்தார். ஒருவேளை அந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு எனக்கு வேணும்னா ஆண்டுடைய சன்னிதானத்துல நம்ம உண்மையா இருக்கிறப்போ ஆண்டுடைய சன்னிதானத்துல தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்க, உங்களுக்கு பிரச்சனத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று பார்க்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் எதற்குமே பயப்பட வேண்டாம். எல்லா நிலையிலும் சமாதானத்தின் கடவுளாய் ரெகோபோத்தாய் நம்மை வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்ம அவரோடு இருக்கிறப்போ அவன் மேல் இந்த கல்லின் மேல் திருச்சபையை கட்டுவேங்கிறார். பொதுவாக இன்னைக்கு நோட்டீஸ்ல போட்ட வசனம் அதான் போட்டாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை, ஆன் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச். இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேங்கிறார். ஏன்னா அந்த பேதுருட்ட பேதுரடிகள் 12 சீஷர்கள் முதன்மை சீஷர் அவர். ஆனா அவரை காட்டினவர் அவரை இயேசு கிறிஸ்து கூட சொன்னா, அந்திரேயா நான் மேசியாவை கண்டேன் சொன்னோன்னே யாருப்பா மேசியான்னு பேதுரு தேடி போறார். பேதுருக்கு இன்னொரு பேர் கேபா. இன்னும் அதனுடைய அர்த்தம் என்னன்னா கல், ஸ்டோன். கல்லை உடைக்க முடியுமா நம்மளால? கல்லால் ஒருத்தர் மனுஷன் என்னவா? அதுதான் கல். பேதுருடைய இன்னொரு பேரு கேபா, கல், கல் என்று அர்த்தம். அந்த கேபா அந்த பேதுரு சொல்றாரு, இந்த ஆன் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச், இந்த கல்லின் மேல் என் சர்ச்சை கட்டுவேன். ஆனா அந்த பேதுருட்ட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் டைப், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தன்மை இருந்துச்சு. இயேசுவை பார்க்கிறாரு லூக்கா 5ஆம் அதிகாரத்துல. உடனே தன் வாழ்வு விட்டு இயேசுக்கு பின்னால் வந்துடுறாரு. டோட்டலா அவருடைய கப்பலை கொண்டு போய் கெட்டி போட்டுட்டு நான் உங்க கூட வந்துடுறேன். ஏது ராத்திரி முழுவதும் போராடுறாரு. போராடினோடனே இயேசுவை பார்த்தா இப்ப ஆழத்துல தள்ளி கொண்டு போடுப்பாங்க, மீனே கிடைக்கல. உடனே நீ யாரியா? ராத்திரிலாம் போறானே, கை வலிக்கு கால் வலிக்கு, ராத்திரிலாம் தூங்கல, டயர்டா இருக்கு, எரிச்சல், வலை தண்ணி, ராத்திரிலாம் நனைஞ்சிருக்கான், காலையில சொல்லிக்கிட்டு போயான்னு சொல்லல. அப்படியே பண்ணாரு. அப்படியே ஆழத்துல தள்ளி கொண்டு போட்டார். நிறைய மீன் கிடைச்சது. அதே பேதுரு இந்த இயேசுவை நம்ப அப்போ யூஸ் இல்லப்பா, நான் மீன் பிடிக்க போறேன்னு யோவான் 21 இருக்கவனெல்லாம் கூட்டிட்டு மீன் பிடிக்க போயிட்டார். ஏதோ சொன்னாங்க, ஜெயராஜ் சொன்னாரு, யூத்துக்கு என்னை டைரக்டரா போட்டாரு, யூத்துல ஜெபம் பண்ண சொன்னாரு, ஜெபம் பண்ணேன், வேலை செஞ்சேன், அதை விட்டுட்டு சர்ச்சை ஆரம்பிச்சேன், சோத்துக்கு வழி இல்லை, வாடகை கொடுக்க முடியல, பொண்டாடி திட்டுறா, ஃபீஸ் கட்ட முடியல, என்னையா தொழில், நான் விட்டுட்டு போறேங்கிறப்போ
அப்படிதான் போறப்போ ஆண்டவர் திரும்ப வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு காலையில. என்னப்பா பேதுருங்கிறாரு. ஒண்ணுமே இல்லை பொண்ண, வலது கை பக்கமா வலிய போடுங்கிறார். போட்ட உடனே திரள் மீன்கள் வருது. மீன் கிடைச்ச உடனே எத்தனை மீன், அதில் நம்பர் வேற சொல்ல, 103 மீன். எத்தனை மீன் பார்ப்பாங்க? 153. 9 நம்பர், சூப்பர் நம்பர். கிடைச்ச உடனே பேதுரு பார்க்காது, ஜீசஸ் தான்ப்பா, வேற யாரும் என்ன பண்ண முடியாது. உடனே கடலுக்குள்ள அவர் சட்டை இல்லாமல் இருந்தார், மேல் சட்டை. அந்த நீங்க மீன்காரங்க போடுறப்போ ட்ரௌசர் போட்டிருப்பாங்க, இல்லை ஜட்டி போட்டிருப்பாங்க, இல்லை கோமணம் கட்டியிருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க, ரொம்ப சின்ன ட்ரெஸ்ல. அப்படியே வெக்கப்பட்டு தண்ணிக்குள்ள போச்சுட்டார். ஆண்டவருக்குடைய பயம் அவர்கிட்ட அப்படி இருந்துச்சு. ரெண்டாவது, அவர்கிட்ட இன்னொரு பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, மத்திய 16ஆம் அதிகாரத்துல ஐயா போட்டிருக்காரு, இந்த சபையின் மேல் இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன். எப்படி சொல்றாருன்னா, ஜீசஸ் வந்து நான் இங்க இருக்கேன்பா, இப்ப போனேன், இவ்வளவு ஹீலிங் நடந்தது, எல்லாம் நடந்தது, இந்த மக்கள் என்னை யார் என்று சொல்றாங்க கேட்கிறார். இந்த மக்கள் என்னை யார் என்று சொல்றாங்க இன்னும் சொல்றப்போ அந்த பேதுருடிகள் சொல்றாரு, யூ ஆர் த கிரைஸ்ட், த சன் ஆஃப் த லிவிங் காட். யூ ஆர் எ கிறிஸ்து, ரட்சகர், மீட்பர், விடுதலை நாயகன், வாழ்வு கொடுக்கும் கடவுள், வாழும் கடவுள். அவர் சொல்றார், யாரு நீ? இதைத்தான் தாவீது சொன்ன பொழுது, ஏய் ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு நீ யார்? கோலியாத்திர சொல்றாருல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல, ஜீவனுள்ள தகப்பண்டா, அவரை நிந்திப்பதற்கு நீ யாரா? அவர் உயிருள்ள கடவுள்ரா. அந்த நாமம் தான், அந்த நாமத்துல தான் வரேன் நான் அவன்கிட்ட சொல்றேன். யார் அவர் உயிருள்ள கடவுளா ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறோமா, என் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அதுதான் எசேக்கியா சொன்னார். அவரை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். மூணாவது, அவர் வந்து நீ உயிருள்ள கடவுள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. ரெண்டாவது, ஒரு அட்ஜஸ்டபிள் என்னன்னா, யூத மதத்துல மத கோட்பாடு ரொம்ப அதிகம். ட்ரெஸ், இப்படித்தான் ட்ரெஸ் இருக்கணும், இப்படித்தான் தொழுகை பண்ணணும், சர்வீஸ் தான் ஞாயிற்றுக்கிழமை, வேற வேலை செய்யக்கூடாது, அது சபாட்டிக் டே, வேற வேலை செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட கொள்கை. அந்த கும்ரான்ங்கிற ஒரு இனம் இருக்கான் யூதத்துல, மத தீவிரவாதிகளாம், ரொம்ப தீவிரமான தீவிரவாதிகளாம், மத தீவிரம், மத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வேற கடவுள் இல்லை, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உபச்சாரம் பண்ணா கல்லெறிஞ்சு கொண்டுறணும், திருடக்கூடாது, திருடு பண்ணா அவனை கொண்டுறணும், அப்படி ரொம்ப கட்டுப்பாடு, ரொம்ப கட்டுப்பாடு நிறைந்த ஒரு மதம். அந்த மதத்துல இந்த இவரு அந்த மதத்து பேக்ரவுண்ட் தான், யூத மதத்துடைய பேக்ரவுண்ட் தான் பேதுருடிகள், யூத மதம் தான். அதே என்னன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவற்றை வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் டைம். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம்னா 8 வயதில் சுண்ணத்து பண்ண வேண்டும், அப்பதான் ஜீசஸ்குள்ள வர முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுங்கிறது அது நல்லவனா இருக்காரு, ஆண்டவரோடு சொல்றாரு. அப்போ அந்த கொர்நேலியை பார்க்குமுன்னா அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவருக்கு போய் காஸ்பல் சொல்லுங்கிறாரு. சொல்லுமுன்னா வானத்திலிருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பொட்டலை மாதிரி இறங்குது. அதுக்குள்ள கூடை கூடை கூடை, எல்லா பறவைகளும் எல்லா இனங்களும் இருக்கு, இதை சாப்பிடுங்கிறார். யூத மதத்துடைய கட்பாடுனா வெறி குழம்பு உள்ளது, இந்த 2 கால் ஜாயின் பண்ணா அதை சாப்பிடக்கூடாது, வாத்துக்கு சேர்ந்திருக்கான் சாப்பிடக்கூடாது, பன்னி சாப்பிடக்கூடாது, வேதத்துடைய சட்டம். மாடு சாப்பிடலாம், ஆடு சாப்பிடலாம், இப்படிலாம் இருக்கு. அப்போ அது எல்லாமே இருந்து இதை அடித்து சாப்பிடுங்கிறப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்லை இருப்பா, நான் நல்லவன், சட்டத்தை கடைப்பிடிக்கிறவன், இந்த கும்பராயணத்தை சொன்னேன், இல்லப்பா, கடவுள் முன்னாலே எல்லாரும் ஒண்ணுதான், ஏற்றத்தாழ்வே இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக் என்றும் இல்லை, அடிமை என்றும், மேல் ஜாதி கீழ் ஜாதி இல்லை, எல்லாம் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, படித்தவன் இல்லை, படிக்காதவன் இல்லை, பாஸ்ட் இல்லை, பாஸ்ட் இல்லாதவன் இல்லை, என் பார்வையில் எல்லாரும் ஒண்ணுதான். இதே மாதிரி கொர்நேலியுங்கிற ஒரு மனுஷன் இருக்கான், அவன் தூள் பதனிடுகிறவன், யூதனால, நீ அவனுக்கு போய் காஸ்பல் சொல்லுங்க. அவங்க கூட போய் உட்கார்ந்து கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு சாப்பிடுவார். இந்த யோவானும் யாக்கோபும் ரொம்ப தீவிரவாதி இந்த மத கட்டுப்பாடுல. அங்க பேதுரு இருக்கிறான்னு 2 பேரும் போனோன்னா பேதுரு போய் பக்கத்து வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, எனக்கு இறையில் படிக்கிறப்ப என்ன சொல்லுவார், தட்டை தூக்கிட்டு ஓடிட்டாராம் பேதுரு, துணியகான்ல துண்டகான்ல. அந்த பேதுரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தன்மை, எல்லா மக்களுக்கும் காஸ்பல் சொல்ல வேண்டிய ஒரு தன்மை அவற்றை இருந்துச்சு. 2 தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர். எப்படி கொடுத்த? 1ஆம் நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஆதி கிறிஸ்தவர்கள் தான் ஃபர்ஸ்ட் நூற்றாண்டு, கிபி 50 52 62ல நீரோ மன்னன் ரோம பேரரசுல கடைசி அரசன் வந்து நீரோ மன்னன்.
அந்த ரீமம் அந்த நீர மன்னன் என்ன சொல்றான், கிறிஸ்துவ கொன்னு குவிக்கிறான், கிறிஸ்துவ இருக்கக்கூடாது. அந்த மனுஷனுடைய அந்த அந்த ரோம பெருசு அந்த அவனுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, தன்னுடைய தாயைக்கும் தன்னுடைய சொந்த மனைவியையும் கொலை பண்றான். அந்த அளவுக்கு தீவிரவாதி. கிறிஸ்தவர்களும் அழிச்சிடறான். அவன் கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல, டூர் போயிருக்கான். அப்படி டூர் போயிருக்கிற நேரத்துல அவங்க ஊர் தீப்பிடிச்சு எரியுது. அந்த ஒரு வாரம் எரிஞ்சான். ஒரு ஊர் தீப்பிடிச்சு ஒரு வாரம் எரிஞ்சுதான். அந்த ஒரு வாரத்துல யாராவது கொளுத்துனாங்கன்னு பார்த்தா கிறிஸ்தவர்கள் தான் கொடுத்துட்டாங்க, யூத மக்கள் தான் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேல பழிய வச்சு அவங்கள அவன் ரொம்ப காலி பண்றான். அப்ப பேதுரு பயந்து ஓடிட்டான். அங்க இருந்து ஓடிட்டான். ரோம பேரரசை விட்டு ஓடுறப்போ ஜீசஸ் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஜீசஸ் சிலுவை எடுத்துக்கிட்டு பாடுகள் அனுபவித்து அவருக்கு பின்னால வர்ற மாதிரி ஒரு பாடுகள் இருக்கு. உன்னை பேதுரு பார்த்து, ஏன்பா நீங்க திடீர்னு நீங்க தான் ஏற்கனவே சிலுவையில் அடிபட்டு உங்களுக்கு நாங்க அடக்கம் பண்ணி நீங்க எழுந்துட்டீங்களே, திரும்ப என்னப்பாங்கன்னு கேட்கிறான். நீ வேண்டாங்கிறல்ல, அதனால நான் திரும்ப சிலுவை எடுக்கிறேன். உடனே பேதுரு சொன்னா, இல்லப்பா சாரிப்பா, என்னை மன்னிச்சிருங்க தகப்பனே, நான் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்தாரா. அந்த ரோம அரசர் அந்த ரோம பேரரசு அந்த நீரு மன்னன் பேதுருவை தலைகீழாக சிலுவையில் கட்டி இயேசுவை சொன்னா, நிக்க வச்சு அடிச்சிங்க, அது இயேசுங்க, நான் சாதாரண மனுஷன், நீங்க என்னை நிக்க வச்சு அடிச்சா நான் ஜீசஸ் மாதிரி ஆயிடுவேன். இல்லைங்க, நான் சாதாரண மனிதன், நான் அப்படி இருக்கக்கூடாது. அதனால நீங்க தயவு செய்து என்னைய என்ன பண்ணணும், தலைகீழ அடிச்சு அவரை சிலுவையில் அடிச்சு சாகடிச்சாங்களாம். தலைகீழ இவ்வளவு நேரம் நிக்க முடியும் சொல்லுங்க. அந்த வேதனை, அப்படிப்பட்ட பேதுரு தான் தன் வாழ்வை அர்ப்பணித்ததெல்லாம் அந்த ரோம பேரரசுல வாட்டிகன் சிட்டில அந்த 3 கிலோமீட்டர் சுற்றளவு அந்த பேதுருடைய கல்லறை 3 கிலோமீட்டர். அந்த காம்பவுண்டுக்குள்ள போய் நின்னா அந்த பேதுருடைய கல்லறை பார்க்க 3 கிலோமீட்டர் ஒரு லைன் நிற்பாங்க. 3 கிலோமீட்டர் நடந்துகிட்டே இருப்பாங்க. நேரடியா பார்த்தேன், நடந்துகிட்டே இருப்பாங்க, நிக்க மாட்டாங்க ஒருத்தர் கூட. போற ஸ்பீட்ல வெளியே வந்துருவாங்க. அந்த கல்லறை பக்கத்துல தூரமா நின்று பார்த்துட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் லைன்ல நிக்கல, அந்த கல்லறை போய் பார்க்க நான் போகல, வெளியே நின்று பார்த்தேன். அதுதான் வாட்டிகன், அதுதான் போப் இருக்கிற இடம். ரோம அதாவது இந்த நம்ம ஆர்சி திருச்சபையுடைய தலைமைத்துவம் அந்த வாட்டிகன் தான். அங்க அவர் தான் இட்டாலியில. ஒருவேளை தன் வாழ்வை அவர் அர்ப்பணித்தார் தான். முதலாவது பேதுருடைய கல்லறை உலகத்துல 3 திருச்சபைகள், பெரிய திருச்சபைகள். ஒன்று பேதுருடைய கல்லறை, 2வது தோமா கல்லறை, இங்க நம்ம சாந்தோம்ல தோமா கல்லறை, இன்னொன்னு யாக்கோபுடைய கல்லறை. யாக்கோபுடைய கல்லறையில மெக்சிகோல 3 இடத்துல தான் உலகத்திலே பெரிய நல்ல சர்ச்சுன்னு சொல்றாங்க. 3 சீசர்கள் மத்தியில இருக்கு. ஒருவேளை தன் வாழ்வையை அர்ப்பணித்ததில் அவர் மேல அதுதான் சொல்றாரு. கிறிஸ்துவம் என்பது, நம்ம கிறிஸ்துவுக்கு வர்றோம், ஒரு வயிறுவலி, தலைவலி, பிரச்சனை, வேதனையோடு வர்றப்போ ஒரு விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்ச கொஞ்ச நாள்லே இன்னொரு விடுதலைக்காக தேடுறோம். அது கிடைக்கலன்னு ஏசு நல்லவர் இல்லைன்னு விட்டுட்டு போயிடுறோம். ஆனா துன்பத்தின் மத்தியில நீங்க இருந்து செபிக்கிறப்போ நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை தரும் ஆண்டவர், ஒரு பெரிய விடுதலை தரும் ஆண்டவர். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய நீ மாதிரி பிரசங்கியாரு, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறான்னு சொல்றோம். உடனே இயேசு வீடு தந்துருவார், வாழ்வு தந்துருவார்னு உடனே நம்ம வாழ்வையை அர்ப்பணிச்சு வர்றோம். கொஞ்ச நாள் கொஞ்சம் பாடுகள் வந்தோடனே சர்ச்சுக்கு வரோம். சர்ச்சுக்கு வந்தோடனே அம்மா அப்பாவோ அண்ணன் தம்பியோ அப்பா யாரோ ஒருத்தர், நீ சர்ச்சுக்கு போயிட்ட, என் சொத்துக்கள் உனக்கு இல்லை சொன்ன உடனே திரும்ப எங்க போயிடுறோம், பாடுகள் மத்தியில, வேதனையின் மத்தியில நிலைச்சிருந்து நீ ஜெபிக்கிறப்போ உன் மேல ஆண்டவர் திருச்சபை கட்டுவான். உன்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். துன்பங்கள் மத்தியில ஆண்டவர் விடுதலை தருவான். எனக்கு 35 வருஷமா டயபெட்டிக் பேஷண்ட், 66 வயசு ஆயிட்டு, பாதி நாள் சுகர் பேஷண்ட் தான். ஆனா எதுக்குப்பா நான் கேட்டேன், எவ்வளோ நான் ஆண்டவரோடு ஓடுறேன்ப்பா, எனக்கு எந்த சுகர் வியாதி இருக்குன்னா, நீங்க எல்லாத்தையும் தொட்ட உடனே சரியாது, உள்ள அந்த சுரப்பி தான் ஒண்ணு வரணும். சாப்பிட்ட உடனே நம்ம பொருளை சாப்பிட்ற பொருளை அதை ஃபயர் பண்ணணும். அந்த ஃபயர் பண்றதால நம்ம அது எரிசக்தியா மாறிடுது. அந்த ஃபயர் பண்ணல அங்க போய் அது குளுக்கோஸா நம்ம பிளட்டோட இருக்கு. அதுதான் உங்களால முடியுமே. நீங்க தான் அந்த மோசைட்ட யாத்திரா 4ஆம் அதிகாரத்தில் நான் தான்ப்பா வாயை உருவாக்குனேன்,
நான் தான்ப்பா 2 கண்ணை உருவாக்கினேன், நான் தானே கிட்னியை உருவாக்கினேன், 2 குழாய் இங்கே இருக்கு, 2 டீப் இப்படி இருக்கு, சாப்பிட்றப்ப இந்த டீப் முடிக்கும், இந்த டீப் சாப்பாடு உள்ள போகும், பேசுறப்ப இந்த டீப்பு முடிக்கும், இந்த டீப் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது, இப்படிலாம் இருக்கப்பா. அப்படி தூசி வந்தோடனே அந்த கண்ணு டக்குன்னு மூடிக்குதுப்பா, இமைப்பொழுது அச்சக்குன்னு மூடிக்குது. ஒருத்தருக்கு அந்த பூச்சி அடிச்சு கண்ணே தெரியல, பூச்சி பட்டு தெரியலையா, அந்த பூச்சி கண்ணில் பட்டு. ஆனா நமக்கு எத்தனை பூச்சி நம்ம கண்ணில் பட்டிருக்கு, எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கு. எனக்கே அந்த சுகர் வியாதி மாற்றக்கூடாதான்னு கேட்குறப்பா. ஏன்னா இவரை மாதிரி ஒரு பாஸ்டர் கேட்டார், ஜோம் பண்ணி சாப்பிட்றான்னு என் குரு. நான் கேட்குறப்பா, நான் தான் உனக்கு சுகர் வியாதியை தந்திருக்கேன், அதனால நீ 66 வயசு வரை இருந்திருக்க, உனக்கு சுகர் வியாதி வரலன்னா 35 வயசுல நீ கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்ப, 30 ஆண்டுகள் உயிரோடு இருப்பதற்கு வியாதி தந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆண்டவர் இதுதாங்க கிறிஸ்துவம். இந்த கல்லு மேல அவர் திருச்சபையை கட்டணும்னா நீங்களாம் ஆண்டோடைய சனித்துல காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, ஆண்டோடைய சனி நேரத்துல தகப்பனே எனக்கு காத்திருந்து ஜெபிக்கிறப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க என்று கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்க உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த பேதுரு மேல அந்த திருச்சபையை கட்டின ஆண்டவர், பேதுருங்கிற கல்லு கேபாங்கிற கல்லு மேல திருச்சபையை கட்ட ஆண்டவர், உண்மையில கல்லை கட்டி உன் வீட்டை எழுப்பும் ஆண்டவர், இந்த சமூகத்துல உன்னை உயர்த்தும் ஆண்டவர், அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய வாழ்வை தாங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே புதிய வாழ்வை தரும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே உண்மை நோக்கி பார்க்கிறான். உங்களுடைய கிருபையை தேடி இருக்கிறப்பா, நீ ரகுபத்தாக சாலோமாக சமாதானத்தின் அரசராய் என் உள்ளத்துல வந்திருக்கீங்க. எத்தனையோ இடத்துக்கு வேலைக்கு போறப்பா, ஒரு வீட்லயே எனக்கு வேலை அமைதி இல்லைப்பா, விக்கிர ஆராதனையினால் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலப்பா, எத்தனையோ வீடு மாத்திருக்கேன், ஒரு அமைதி இல்லாத நிலைப்ப. ஆனா ரெகுபத்தாக உங்களுடைய பாதத்துல வந்து நிக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, எனக்கு அமைதியை கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்க, நல்ல வீட்டை கொடுங்க தகப்பனே, அமைதியான வாழ்வு, ஒரு அமைதியான சமாதான வாழ்வு என் வாழ்க்கையில வேணும் என ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில தகப்பனே. எத்தனையோ டாக்டர்ஸ் போனேன், ஸ்டோனுங்கிற பிரச்சனை தொடர்ச்சி எனக்கு வந்து கொண்டே இருக்கு, அந்த ஸ்டோன்ல இருந்து எனக்கு விடுதலை இல்லை, ஒரு விஷயம் கொடுங்க, ஸ்டோன்ல இருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலைப்பா. ஒரு கட்டி என் காலில் வந்துகிட்டே இருக்குப்பா, அந்த கட்டிய தொடைப்பகுதியில இருந்து கொண்டே இருக்கு, எத்தனை ஊசி மாத்திரை போடுறப்போ கரையுது, திரும்ப வருது, மாத்தி மாத்தி வருதுப்பா, எனக்கு விடுதலை இல்லை, ஒரு அற்புதத்தை தரமாட்டீங்களா? இயக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக, விடுதலைக்காக ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக, வாழ்வு கிடைப்பதற்காக ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக இறங்க வேண்டுமாய், உன்னுடைய அபிஷேகம் இறங்க வேண்டுமாய், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று வார்த்தையின்படி தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில குடும்பத்துல அமைதி இல்லை, சமாதான குறைவு, எனக்கு என் கணவருக்கு நல்ல உடன்பாடு இல்லப்பா, நாங்க 2 பேரும் விரும்பிதான் கல்யாணம் பண்ணோம், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், ஆனா இன்னைக்கு அமைதி இல்லாத நிலைமை, என் வாழ்க்கையில ஒரு அமைதி கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மகளுக்காக, அப்படின்னு மகளுக்காக நீ அமைதியின் அரசர் அல்லவா, உங்களுக்கு சமாதானம் சொன்னீங்கப்பா, உனக்கு சமாதானம் பீஸ் வித்யுன்னு, உனக்கு சமாதானம் உண்டாவதானாங்க, அந்த சமாதானம் எனக்கு வேணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைக்கு நீங்க இறங்கி ஒரு விடுதலை, ஊழியத்தின் பாதையில எனக்கு முன்னேற்றமா இல்லப்பா, ஊழியத்துல விடுதலை இல்லை, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக